வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய பொது அறிவியல் வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம வேதியியல்ல இரண்டாவது தலைப்பா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஏற்கனவே நம்ம இயற்பியல் முடிச்சாச்சு, வேதியியல்ல இரண்டாவது தலைப்பா எடுக்கிறோம். நம்ம புக்ல சாப்டர் நம்பர் வந்து 13, பேஜ் நம்பர் வந்து 117 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பக்கம் எண் வந்து 117 எடுத்துக்கோங்க. இந்த அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள்ல என்னென்னலாம் முக்கியமான துணை தலைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. டெஃபினட்டா இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட. ஃபர்ஸ்ட் அமிலம்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள்லாம் என்ன, எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஒரு காரத்துவம், இரு காரத்துவம், முக்காரத்துவம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அமிலத்தின் பெயர் மூலம், இப்போ உதாரணத்துக்கு சிட்ரிக் அமிலம் எங்கிருந்து கிடைக்கும், ஃபார்மிக் அமிலம் எங்கிருந்து கிடைக்கும், அஸ்டிக் அமிலம் எங்கிருந்து கிடைக்கும், ஆக்சாலிக் அமிலம் எங்கிருந்து நமக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய மூலங்கள் என்ன அப்படின்றத நமக்கு தேர்வில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், அதை நம்ம திருப்பி பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன, அமிலத்தின் பண்புகள் மற்றும் பயன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம முழுமையா வந்து படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரங்கள் அப்படின்றது நம்ம படிக்க இருக்கோம். ஸோ இப்போ காரங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா காரம்னா என்ன, காரங்களின் பண்புகள் என்ன, அப்புறம் வலிமை மிகு காரம் என்ன, வலிமை குறைந்த காரங்கள் என்ன, அப்புறம் அதனுடைய ஒரு அமிலத்துவ காரம், அது அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள் வந்து வகைப்படுத்தவும் மொத்தம் 3 இருக்கும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரங்களின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் நிறங்காட்டிகள் இருக்கு அப்படின்னா நிறங்காட்டிகள் அமிலத்தில் என்ன நிறத்து கொடுக்கும், காரத்தில் என்ன நிறத்து கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அமிலங்களுடைய பண்புகள், அதே மாதிரி காரங்களுடைய பண்புகள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு அட்டவணையில படிக்க இருக்கும் அப்படின்னு கடைசியா உப்புக்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அமிலத்தின் பெயர்ல உருவாகக்கூடிய அந்த உப்பு, அந்த உப்போட பெயர் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம டேபிள் வந்து பார்க்கப்படும். உப்புகளின் வகைகள்லாம் இப்ப சாதாரண உப்பு, அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, அமில உப்பு, கார உப்பு, இரட்டை உப்பு நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அது உப்புக்களுடைய பொது பெயர், வேதி பெயர், அப்புறம் வாய்ப்பாடு என்ன அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எடுக்கணும். இந்த உப்புக்களை எங்க அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், பயன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் எங்கே பயன்படுத்துகிறோம், விவசாயத்துறையில் என்ன பயன்படுத்துகிறோம், நம்ம மருத்துவத்தில் என்ன பயன்படுத்தணும், புகைப்படத்துறையில் என்ன பயன்படுத்தணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அமில உப்பு, கார உப்பு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செரிமானம் இன்மைனா என்ன, எறும்பு கடித்தல் போது என்ன நடக்கும், தொழிற்சாலை கழிவுகள் அதனால என்ன பிரச்சனை வரும், மண்ணை செம்மப்படுத்துதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் pH ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு என்ன, இப்போ வயிற்றில் வந்து HCl இருக்கு அப்படின்னா ஸோ pH ஸ்கேலில் அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட pH மதிப்பு என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மனித உடம்புல என்ன pH இருக்கு, மண்ணில் என்ன pH இருக்கு அப்படின்றதையும் நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஃபைனலா ஒன்லைனரா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்க்க போறோம். இதுதான் நம்ம இன்றைய வகுப்புல படிக்க போறோம். டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கேள்வி அப்படின்றது இல்லாம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வேதியியல்ல மிக முக்கியமான தலைப்பா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ வாங்க படிப்போம். ஸோ பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்துல வந்து சாப்டர் நம்பர் வந்து 13, பக்க எண் வந்து 117 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்டு. வாங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் அமிலங்கள் அப்படின்றது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். வந்து இப்போ நம்ம வாயில் இருக்க உமிழ்நீர் வந்து அமிலமா காரமா கேட்டிங்கன்னா அது 6.5 7.5. அதனால வந்து அது வந்து சில நேரங்களில் அமிலமாக இருக்கும், சில நேரங்களில் காரமாக இருக்கும், நடுநிலைத்தன்மை வாய்ந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரி நம்ம பிளட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அமிலமா காரமானு கேட்டிங்கன்னா அது வந்து சிறிதளவு காரம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பிஹெச்கேல நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அப்படின்னு 7.4 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால வந்து அது அமிலத்தன்மை கொண்டது சொல்ல முடியாது, அதே சிறிதளவு காரத்தன்மை கொண்டது. 7னா நியூட்ரல், 7க்கு மேல போச்சுன்னா காரம், 7க்கு கீழே வந்தது அப்படின்னா அமிலம் அப்படி பார்க்கிறோம். அப்ப நம்ம அமிலம் எங்கெல்லாம் இருக்கு நம்ம உடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு சலைவா, அதுக்கப்புறம் ரத்தம் அப்படி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நம்மளுடைய இறப்பையில இருக்கக்கூடியது வந்து அமிலம் அப்படி பார்க்கிறோம். ஸோ அது என்ன சொல்லணும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பிஹெச்கேல வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம 2 அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல இன்னும் கான்சன்ட்ரேட்டடா போகும்போது 1 அப்படி சொல்லி புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 2 அப்படின்றது நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி வேற எங்க அமிலம் இருக்கு நம்ம உடல்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு உடல்ல வந்து இருக்கு அடிமக்கள் வந்து. அதே மாதிரி வந்து அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள் இருக்கு புரதத்துல அடிமக்கள் வந்து. சோ அப்ப அமினோ அமிலங்கள் புரதத்திலையும், ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கொழுப்புலையும் வந்து அமிலங்களா இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ மறந்துடக்கூடாது. டி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப டி ரிபோ நியூக்ளிக் அமிலங்கள் அப்படின்னு தான் முடியுது அடிமக்கிறான். அந்த ஏன்றது என்னது, அமிலங்கள், ஆசிட் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரிபோ நியூக்ளிக் அமிலங்கள், அமிலங்கள்ல தான் முடியுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பல்லோட இடுக்குல இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை
வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆக்சிஜன் நம்ம செஞ்சு ஒரு அமிலத்தை பாக்டீரியா வந்து சுரக்கும். ஸோ அந்த அமிலம் வந்து நம்மளோட வாயில வந்து இருக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து டெய்லி மார்னிங் வந்து பிரஷ் பண்றது எதுக்காக அப்படின்னா வந்து அந்த அமிலம் வந்து நம்மளுடைய பல்லோட அந்த எனாமல் அப்படின்றத நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கடினமான ஒரு பொருள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை அரிச்சு அதனால பல் சொத்தை அப்படின்னு ஏற்படாம தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்ம டெய்லி மார்னிங் வந்து பிரஷ் பண்றோம். அப்ப அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட்ல என்ன இருக்கும்னா காரம் இருக்கும். அப்ப இந்த காரம் வந்து அந்த அமிலத்தோட வினைபுரிந்து நடுநிலை ஆக்கல் அப்படின்ற வினையில ஈடுபடும். ஸோ அப்படி ஈடுபடுறதுனால என்ன ஆனா அந்த பற்சிதைவு அப்படின்றது ஏற்படாம நம்ம தடுத்துடுறோம் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அமிலம் தான் அப்படிங்கிற வந்து. ஸோ அப்ப அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூட்ரலா இருக்காது, அதுல வந்து உப்புகள் அப்படின்றது ஆட் ஆகிருக்கும் அப்படிங்கிற வந்து. ஸோ அப்ப அமிலத்தன்மை வாய்ந்தது அப்படின்னும் போது என்னன்னா பெரும்பாலும் அதனுடைய பண்பு என்னன்னா புளிப்புச்சுவை உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த புளிப்புச்சுவை உடையதுன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை சாறு அப்படின்னு சொல்லலாம். தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புளிப்புச்சுவை உடையதா இருக்கு. அதே மாதிரி தக்காளியில இருக்கிறது வந்து ஆக்சாலிக் அமிலம் அப்படின்றது எடுத்துக்காட்டு வந்து சொல்லலாம். அது மாதிரி திராட்சையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாட்டாரிக் அமிலம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுலயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா இப்போ புளி அப்படின்னும் போது டாமரினா அதுல என்னன்னா டாட்டாரிக் அமிலம் இருக்கு அப்படிங்கிற வந்து. அது மாதிரி ஆப்பிள் என்ன இருக்குன்னா மாலிக் அமிலம் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி அமிலங்கள் அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில நம்ம பல்வேறு இடங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். ஸோ அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம். அடுத்து காரங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சொன்ன மாதிரி நம்ம பேஸ்ட்ல இருக்கு. பிரஷ் பண்ணும்போது அந்த டூத் பேஸ்ட்ல வந்து பல் துலக்குவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பேஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறது. சாம்பல்ல என்ன இருக்குன்னா காரம் இருக்கு. அதனால நம்ம சாம்பல் கறி அப்படின்றத வந்து பயன்படுத்தி இருக்கோம் பல் துலக்குவதற்காக அறிமுகம். இப்போ நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றது பற்பொடி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து இருக்கு அறிமுகம். இப்போ காரங்கள் வேற எங்க இருக்கு அப்படின்னா வந்து அடுத்து வந்து பேஸ்ட் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் பாத் குளிக்கிறது. அப்ப குளிக்கும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பு என்னன்னா அது வந்து காரம் அறிமுகம். ஸோ அப்ப காரம் அப்படின்றது என்ன சுவைனா கசப்பு சுவை. இன்னும் சோப்பு தெரியாம நாக்கில் பட்டுச்சு அப்படி இருக்கும், கசப்பு சுவை வாய்ந்ததா வந்து இருக்கு அறிமுகம். வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில காரம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ரோல் வந்து நமக்கு வந்து பிளே பண்ணுது. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் அறிமுகம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த அமிலமும் காரமும் ஒன்னா சேர்ந்தா அதுதான் நடுநிலை அடைஞ்சு நமக்கு என்னவா மாறுது உப்பா வந்து மாறுது. ஸோ அந்த உப்புக்கள் அப்படின்றது பல்வேறு விதமான பயன்பாடுகளா இருக்கு. இப்போ உரத்துக்கு வந்து பயன்படுத்துறோம், உணவு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், உணவு சுவையை கூட்டுறதுக்காக பயன்படுத்துறோம். நம்ம உப்புக்கள் அப்படின்றது விவசாயம் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி அன்றாட வாழ்க்கையை சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் நம்ம பயன்படக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அறிமுகம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அமிலம், ரெண்டாவது காரம், அடுத்து மூன்றாவது உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆர்டர்ல படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு HCl அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம காரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ரெண்டு ஒன்னா சேரும்போது சோடியம் குளோரைடா மாறுது அப்படிங்கிறோம். ஸோ அமிலம் அப்படின்னும் கண்டிப்பா அது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப HCl என்ன இருக்கு H இருக்கு அப்படிங்கிறோம். காரம் அப்படின்னா வந்து இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா அதுல வந்து ஒரு OH இருக்கும் அப்படிங்கிறோம். இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்னவா மாறுது அப்படின்னா உப்பு பிளஸ் நீர் பிளஸ் நமக்கு வெப்பத்தை வெளியிடுது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னா HCl ரெண்டும் ஒன்னா சேருது. அப்படி சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னா NaCl பிளஸ் H2O பிளஸ் நமக்கு என்ன கிடைக்குது வெப்பம் கிடைக்குது. ஒரு வேதிவினை அப்படின்னா வந்து வெப்பத்தை வெளியிடுதலோ அல்லது உறிஞ்சிலோ நடக்கும். அதாவது வேதிவினை அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். இப்போ அமிலம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அசிடஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா புளிப்பு அப்படின்னு பாக்குறோம். உதாரணத்துக்கு வந்து எலுமிச்சையோட சாறு அப்படின்னு புளிப்பு சுவை உடையது அப்படிங்கிறது. அமிலங்கள் இடப்பெயர்ச்சி செய்யறதுக்கு என்ன வச்சிருக்கோம் ஹைட்ரஜனை வச்சிருக்கோம். அப்ப அமிலம் அப்படின்னா கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் இருக்கலாம் அமிலம் ஆயிடுமா ஆகாது. இப்போ அமோனியா ஹைட்ரஜன் இருக்கும், மீத்தேன் ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப அமிலமான்னு கேட்டீங்கன்னா அமிலம் கிடையாது அப்படிங்கிற அது ஒரு சேர்மம். சோ அப்ப அமிலம் அப்படின்னா கண்டிப்பா அது இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். இடப்பெயர்ச்சி செய்யத்தக்கனா தண்ணியில கரைக்கும் போது ஹைட்ரஜனை விட்டுரும், இல்ல வினை புரியும் போது ஹைட்ரஜனை விட்டுரும் அப்படிங்கிறோம். அடுத்து கரிம அமிலங்கள் அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு வந்து உயிரினங்கள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து கிடைக்கிறத நம்ம கரிம அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப உயிரினங்கள்ல இருந்து கிடைக்கிறது கரிம அமிலங்கள். எடுத்துக்காட்டு கார்பாக்சிலிக் அமிலம் HCOOH அப்படி பார்க்கிறோம், அசிட்டிக் அமிலம் CH3COH அப்படி பார்க்கிறோம். இப்ப இந்த அசிட்டிக் அமிலம் அந்த கார்பாக்சிலிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டா காரணம் என்னன்னா முழுவதுமா என்ன பண்ணாது அப்படின்னா வந்து கரையாது. அப்ப நீரில் முழுவதுமாக கரையாததை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வலிமை குன்றிய அமிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீர்ல முழுவதுமா கரைஞ்சிருச்சுன்னா அது வலிமை மிக்க அமிலங்கள் அப்படின்னு. அப்ப வலிமை மிக்க அமிலங்கள் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா HCl H2SO4 அப்படின்னு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அந்த சல்பூரிக் அமிலம். அப்ப கனிம அமிலங்கள் அப்படின் போது அதுதான் அது எடுத்துக்காட்டா இருக்கு. அப்ப பாறைகள் மற்றும் கனிம பொருட்கள் இருந்து கிடைக்குது, ஆனா உயிரற்ற பொருட்கள் இருந்து கிடைக்குது அப்படிங்கிற அது உயிரினங்கள்ல இருந்து கிடைக்குது. எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் அப்படின்னு கந்தக அமிலம் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இதெல்லாம் எடுத்துக்காட்டு வலிமை மிகு அமிலம். வலிமை மிகு அப்படின்னா வந்து நம்ம நீர்ல முழுவதுமா கரைஞ்சிருச்சுன்னா அது வந்து வலிமை மிகு அமிலம் அப்படிங்கிறோம். அப்ப ஒரு காரத்து அமிலம் முடியும் போது எதில் கேட்கறாங்க அமிலம் கேட்கறாங்க ஒருன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு காரத்து அமிலம் அப்படின்னும் போது நீர் கரைசல் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்ததுன்னா இவை நீர் கரைசல் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனி தருகின்றன. அப்ப ஒரு மூலக்கூறு அமிலம் இருக்கு HCl இருக்குன்னா அந்த ஹைட்ரஜனை கொடுத்துரும், HNO3 இருக்குன்னா அந்த ஹைட்ரஜனை கொடுத்துரும். அப்ப ஒரு காரத்துவ அமிலம் ஒரு சொல்லியாச்சு. அப்ப ஒரு ஒன்னு இருக்கணும், காரத்துவ
காரத்துவ அமிலம் முடியும் போது அமிலம் முடியுது, அப்ப அமிலத்தை தான் குறிக்குது. அப்ப ஒரு ஹைட்ரஜன் இருந்தா அது ஒரு காரத்துவ அமிலம், 2 ஹைட்ரஜன் இருந்தா அது இரு காரத்துவ அமிலம், 3 ஹைட்ரஜன் இருந்தா அது முக்காரத்துவ அமிலம். இப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கிறது H2SO4 அப்படின்னு பார்க்கிறோம், அது வந்து கந்தக அமிலம் சல்பூரிக் ஆசிட் பார்க்கிறோம். சோ அப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா இரு காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்க்கிறோம். அமிலம் நமக்கு தெரியும், வந்து அமிலம்னாவே கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சல்பூரிக் அமிலமா இருக்கு. அடுத்து கார்போனிக் ஆசிட் அப்படின்னா H2CO3, அங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப இரு காரத்துவ அமிலம் அப்படின்னு எடுத்துக்காட்டா வந்து இருக்கு. முக்காரத்துவ அமிலம்னா என்ன அப்படின்னா 3 ஹைட்ரஜனை கொடுக்க வல்லது பாஸ்போரிக் அமிலம் அப்படிங்கும். அப்ப H3PO4 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியது, ஒரு மூலக்கூறு அமிலத்துக்கு 2 ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியது, ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 1 ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஒரு காரத்துவ அமிலம். அப்ப ஒரு காரத்துவம், இரு காரத்துவம், முக்காரத்துவம் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், HCl HNO3 னா ஒரு காரத்துவம், வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கணும். நைட்ரிக் அமிலம் HNO3, ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா HCl அப்படிங்க. அதுக்கு அடுத்து இரு காரத்துவ அமிலம் அப்படின்னும் போது என்னன்னா சல்பூரிக் அமிலம், கந்தக அமிலம், கந்தக அமிலம் H2SO4 அப்படிங்கிறோம். அவர் பாஸ்போரிக் அமிலம் சாரி கார்போனிக் அமிலம்னா H2CO3 அப்படிங்கிறோம். கார்போனிக் அப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு, பாஸ்போரிக் அமிலம்னா 3 இருக்கு, H3PO4 அப்படிங்கிறோம். இதை நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கணும். இப்ப வலிமை மிகு அமிலங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். எது சொன்னோம்? HCl H2SO4 மொத்தம். ஏன் சொல்றோம் அப்படின்னா நீரில் முழுவதுமாக கரையக்கூடியது. அப்ப முழுவதுமாக அயனீரும் அப்படின்றத அதனுடைய மீனிங் வந்து. அப்ப முழுவதுமாக கரையக்கூடிய அல்லது அயனீரக்கூடியது தான் வலிமை மிகுந்த அமிலங்கள். அப்ப வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நீரில் பகுதி அளவே அயனீருகின்றன. அப்ப நீர்ல பகுதி அளவு அயனீற்றா அது வந்து வலிமை குறைந்தது அப்படின்னும். எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம்? CH3COH அப்படிங்கிறோம். அசிட்டிக் அமிலம் அதுக்கு எடுத்துக்காட்டுங்க. அமிலத்தின் பெயர் மற்றும் மூலங்கள் வெரி வெரி சிம்பிள் தான். திருப்பி படிங்க, மனப்பாடமே ஆயிடும், ரொம்ப ஈஸி. நமக்கு பொறுத்துக்கு அடிப்படையில் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா சரியா விட அளிக்கணும். இப்போ சிட்ரஸ் அமிலம் அப்படின்னும் போது சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொன்னாலும் சிட்ரிக் அமிலம் அப்படின்னும் போது அது எங்க கிடைக்குன்னா சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் லைம், சாத்துக்குடின்னு சொல்லிட்டு இந்த புளிப்புச்சுவையுடைய பழங்கள் கிடைக்கும். நார்த்தங்காய் அதுல இருக்கிறது. லாக்டிக் அமிலம் அப்படின்னா புளித்த பால்ல இருக்கு அப்படின்றோம். ஃபார்மிக் அமிலம் எறும்பு கடிக்கும் போது அந்த கட்டெரும்பு நம்ம சொல்லல, அந்த எறும்பு கடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு ஃபார்மிக் அமிலத்தை இன்ஜெக்ட் பண்ணுது, ஆர் ரெட் ஆன்டி இன்ஜெக்ட் பண்ணுது. அப்ப எறும்பு கடிக்கும் பொழுது இல்ல தேனீக்கள் வந்து அதனுடைய கொடுக்கு அப்படின்னு ஃபார்மிக் அமிலம் HCOH அப்படி பார்க்கிறோம். பியூட்டரிக் அமிலம் அப்படின்னா வந்து கெட்டு போன அல்ல நாளான வெண்ணெய் அப்படிங்கிறோம். அப்ப நாளான கெட்டு போன வெண்ணெய் வந்து பியூட்டரிக் அமிலமா இருக்கு. டாட்டாரிக் அமிலம் அப்படின்னும் போது புளி, திராட்சை, ஆப்பிள் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அசிட்டிக் அமிலம் அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வினிகர்ல வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அது மாலிக் அமிலம் அப்படின்றது ஆப்பிள்ல வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சிறுநீர்ல இருக்கிறது யூரின் நம்ம சொல்லுவோம், சிறுநீர் வந்து யூரிக் ஆசிட் அப்படிங்கிறோம். யூரிக் அமிலம் வந்து தக்காளியில இருக்கிறது என்னன்னா ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது. கொழுப்புல இருக்கிறது என்ன ஸ்டியரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அது பித்தநீர்ல இருக்கிறது கோலிக் அமிலம். தேநீர்ல டீல இருக்கிறது வந்து டானிக் அமிலம் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் HCl வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கும். ஸோ இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும், முக்காசு தெரிஞ்சிருக்கும். ரிமைனிங் மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டீங்க, கை வச்சு மறைச்சிட்டு புத்தகத்தில் அப்படி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பொறுத்துக்களை கேட்கறதுனா வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அழிமுக்கிறோம். ஸோ அன்றாட வாழ்வில் அதனுடைய சோர்ஸ் அழிமுக்கிறோம். தாது பொருட்கள் இருந்து பெறப்படும் அமிலங்கள் என்ன சொன்னோம்? கனிம அமிலங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், கந்தக அமிலம் சொல்லுவோம். அடுத்து நைட்ரிக் அமிலம் அனுப்புகிறோம். இம்மூன்றும் ஆய்வு கூடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன அனுப்புகிறோம். அங்கதான் தயாரிக்கும் படுகின்றன அனுப்புகிறோம். அதனால் அரிக்கும் தன்மை வாய்ந்ததா இருக்கு. தோலை அரிப்பதோடு நம்ம உலோகங்களே அரிக்கும் தன்மை வாய்ந்தது இது அப்படின்னு கேட்டாங்கன்னா HCl HNO3 H2SO4 அப்படின்னு பார்க்கிறோம். வலிமை மிக்க அமிலம் சொல்லுவோம். அதனால அதை எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? கண்ணாடி மற்றும் மட்பாண்டத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு கண்ணாடி கோவலையில் வைக்கப்படுகிறது அப்படின்னு. அடுத்து சில முக்கியமான வேதிப்பெயர்கள் அப்படின்னு பார்க்கும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். அதோட பொது பெயர் நமக்கு தெரியாது, ஆனா வேதி பெயர் தெரியும். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற பொது பெயர் என்னப்பா அப்படின்னா வந்து மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னா அது எதை சொல்றோம் அப்படின்னா வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வந்து மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். HCl அப்படின்னு. அதுக்கு அடுத்து விட்ரியால் எண்ணெய் வந்து வேதிப்பொருளின் ராஜா அல்ல அரசன் அப்படின்னு எதை சொல்றோம்னா சல்பூரிக் ஆசிட் வந்து சொல்றோம். கந்தக அமிலம் H2SO4 வந்து அக்வாஃபோர்டிஸ் அப்படின்னா HNO3 நைட்ரிக் அமிலம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மியூரியாட்டிக் அமிலம், விட்ரியால் எண்ணெய் அல்லது வேதிப்பொருளின் ராஜா, அக்வாஃபோர்டிஸ் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா HCl H2SO4 HNO3. அமிலத்தின் பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அமிலம் எப்படி இருக்கு அப்படின்னா புளிப்பு சுவை உடையது, நல்லாவே உங்களுக்கு தெரியும். அது அரிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு. பொதுவாக எல்லா அமிலங்களும் என்ன பண்ணா ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அமிலம்னாவே கண்டிப்பா அதுல வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே அமிலம் ஆயிடாது வந்து. அதான் நம்ம அமோனியா பார்த்தோம், மீத்தேன் சொன்னேன், அது வந்து ஹைட்ரஜன் கிடையாது, இந்த அமிலம் கிடையாது. ஹைட்ரஜன் இருக்கும் ஆனா அமிலம் கிடையாது. ஆனா அமிலமா இருந்தா ஹைட்ரஜன் கண்டிப்பா அதுல இருக்கலாம் அப்படிங்கிறோம். சோ அப்ப ஹைட்ரஜன் உள்ள எல்லா சேர்மங்களும் அமிலங்கள் அல்ல. மீத்தேன் CH4 பார்க்கிறோம், அதே அமோனியா NH3 அண்ட் குளுக்கோஸ்னா C6H12O6 அப்படி பார்க்கிறோம். சோ அதுல ஹைட்ரஜன் இருக்கு ஆனா அது அமிலம் கிடையாது அப்படிங்கிறோம். அதே நேரத்துல அமிலங்கள் உலோகங்களோட வினைபுரிந்தா எந்த வாயு வெளியேற்றணும்? ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அமிலங்கள் உலோகங்களோட வினைபுரிந்தா ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றணும் அப்படிங்கிறோம். இல்ல நம்ம தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட், திருப்பி நம்ம கேட்பாங்க அப்படிங்கிறோம். சோ நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட், அது இம்பார்ட்டன்ட் வந்து.
அடுத்து வந்து அமிலங்கள் பினாப்தில் நிறங்காட்டியுடன் என்ன பண்ணா எந்த வித நிறமும் தருவதில்லை. அப்ப பினாப்தில் இல்ல அமிலங்கள் வந்து நிறம் தருவதில்லை அப்படிங்கிறோம். அமிலங்கள் மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியுடன் என்ன பண்ணா சிவப்பு நிறத்தை கொடுக்கின்றன அப்படிங்கிறோம். அமிலங்கள் நீர் கரைசலில் H+ அயனிகளை தருகின்றன. அமிலங்கள் என்ன நீர் கரைசல H+ அயனிகளை தரக்கூடியதா இருக்கு. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. அப்ப அமிலங்கள் அப்படின்னாவே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அனைத்து அமிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கும். அமிலங்கள் மின்சாரத்தை என்ன பண்ணும் நன்கு கடத்தக்கூடியது. அப்ப மின்சாரத்தை கடத்தக்கூடியதுன்னு அமிலங்கள். காரங்களும் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது அப்படின்னு. அப்ப அமிலம் காரம் ரெண்டுமே மின்சாரத்தை கடத்தும். கந்தக அமிலம்னா வேதிப்பொருளின் அரசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க பயன்படுத்துறோம் கார்மின் கலன்களை பயன்படுத்துறோம். சேர்மங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நாடு எந்த அளவுக்கு கந்தக அமிலத்தை பயன்படுத்தும் அந்த நாட்டோட பொருள் அதை பொறுத்து இருக்கு. 30க்கும் மேற்பட்ட வந்து இண்டஸ்ட்ரி வெவ்வேறு துறை இண்டஸ்ட்ரியில இருக்கிற வெவ்வேறு துறைகள் வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நைட்ரிக் அமிலம் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயத்துல உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த அமோனியம் நைட்ரேட் தயாரிக்க பயன்படுகிறது. அந்த கழிவுகளை சுத்தம் செய்ய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுகிறது. HCl அப்படிங்கிறோம். இது எல்லாமே மூலக்கூறு வாய்ப்பாடு மேல இருக்கு. மூலக்கூறு வாய்ப்பாடு சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். டார்டாரிக் அமிலம் அப்படின்னு பார்க்கும்போது சமையல் சோடாவின் ஒரு பகுதி பொருளா என்ன இருக்குன்னா டார்டாரிக் அமிலம் வந்து இருக்கு. இப்ப சமையல் சோடா தயாரிக்கிறாங்க அப்படின்னா டார்டாரிக் அமிலம் வந்து ஒரு பகுதி பொருளா இருக்கு. அப்ப ரொட்டி சோடா பிளஸ் டார்டாரிக் அமிலம் சேரும் போது நமக்கு சமையல் சோடாவா அது வந்து மாறுது. பென்சோயிக் அமிலம் அப்படின்னும் போது உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்க இது பயன்படுகிறது. அப்ப உணவுப் பொருள் பாதுகாப்பு அப்படின்னா வந்து பென்சோயிக் அமிலம். காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் இருக்குல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லல பெப்சி கோக்குன்னு சொல்லல அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கார்போனிக் அப்படின்னு அமிலம் வந்து இருக்கும் அப்படின்னு. நம்ம கார்போனிக் அமிலம் ஏற்கனவே பார்த்தோம் H2CO3 அப்படின்னு பார்த்தோம். பாஸ்பரிக் அமிலம் P3 அப்படின்னு பார்க்கிறோம். சரி H3 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பாஸ்பரிக் அப்படின்னும் போது நம்ம H3PO4 அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து நமக்கு கார்போனிக் அமிலம்னா H2 நமக்கு CO3 அப்படின்னு பார்க்கிறோம். சல்பூரிக் ஆசிட் H2SO4 அப்படின்னு பார்க்கிறோம். HCl HNO3 வந்து நமக்கு ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப அதை அப்படியே நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்கெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணா கரெக்டா இருக்கும். கந்தக அமிலம் வேதிப்பொருளின் ராஜா அரசு நமக்கு தெரியும். அது ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தோ அதை பொறுத்து இந்த நாட்டோட பொருளாதாரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு. இது நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க கேள்வி. அந்த உலகிலே அதிக வலிமை வாய்ந்த அமிலம் எது அப்படின்னு கேட்டானா எந்த அமிலம்னா ஹைட்ரோ புளூரிக் சல்பூரிக் ஆசிட். அப்ப HFSO3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வலிமை மிக்க அமிலமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா புளூரோ சல்பூரிக் அமிலமா வந்து இருக்கு. அப்ப HFSO3 அப்படின்றது வந்து நமக்கு வலிமை மிக்க வந்து ஆசிட் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சீதை கண்ணாடி கூட அரிக்க வல்லது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் மண் பீங்கான் இருக்கு அதுல தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். HFSO3 உலகிலே அதிக வலிமை மிக்கது. வலிமை மிக்கது அப்படின்னு கேட்டாங்கன்னா HCl H1O3 H2SO4 அப்படின்னு பார்க்கிறோம். சோ வலிமை மிக்க அமிலங்கள். வலிமை மிக்க அமிலங்கள் எதை சொல்றோம்னா நீர்ல முழுவதுமா கரைஞ்சிடணும். கரைஞ்சிச்சுன்னா அது வலிமை மிக்க அமிலங்களா இருக்கு வலிமை. அதுக்கு அடுத்து அமில வலிமை அப்படின்னு பார்க்கும்போது Ka மதிப்பு அப்படின்றத வச்சு சொல்றாங்க. அப்ப வலுவான அமிலத்தை குறிக்கிறது. அப்ப Ka மதிப்புனா வலுவான அதிக Ka மதிப்பு இருந்ததுன்னா அது வந்து வலுவான அமிலமா இருக்கும். அப்படின்னா தண்ணீரில் எளிதில் பிரிந்து அயனிகளை உருவாக்குகிறது. அப்ப வலிமை குறைந்த அமிலம்னா வலிமை குறைந்த கார உப்போட சேர்ந்து அமோனியம் அசிட்டேட் அப்படின்ற உப்பு வந்து கொடுக்குது. அதாவது இதுல வந்து அமோனியம் அசிட்டேட் அப்படின்னு. அப்ப அசிட்டிக் ஆசிட் அப்படின்னாவே நம்ம தெரியும் தண்ணியில சரியா கரையாது அப்படின்னு. அப்ப அசிட்டிக் அமிலம் அப்படின்றது வந்து அமோனியாவோட சேரும் போது நம்ம அமோனியம் உப்பு வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா அது வந்து என்ன அப்படின்னா வந்து வலிமை குறைந்த அப்படின்னு. வலிமை குறைந்த அமிலம் என்ன சொன்னோம் அசிட்டிக் அமிலம் பார்த்தோம். அது வலிமை குறைந்த காரத்தின் உப்பா வந்து மாறுது வலிமை. அப்ப எப்படி மாறுது அப்படின்னா அமோனியாவோட சேர்ந்து அமோனியம் அசிட்டேட் அப்படின்றத நம்ம வலிமை குறைந்த அமில கார உப்பா வந்து நமக்கு கிடைக்குது வலிமை. லூயிஸ் அமிலங்கள் என்பவை ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கோலன் பிணைப்பு உருவாக்கக்கூடிய வேதியியல் அமைப்பு. அப்ப லூயிஸ் அமிலங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது எத்தனை ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றத நம்ம கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒரு ஜோடி 2 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் லூயிஸ் அமிலங்கள் வலிமை. அப்ப வினை புரியும் போது ஒரு ஜோடி எலக்ட்ரான் ஏற்க வல்லது லூயிஸ் அமிலங்கள் சொல்லிட்டு ஒன்லைனரா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அமிலங்கள் பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கார் மின்கலம் ஏற்கனவே பார்த்துட்டோம். சேர்மங்கள் தயாரிக்க நமக்கு கந்தக அமிலம் பயன்படுது. நைட்ரிக் அமிலம் பார்த்தாச்சு. கழிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. HCl டார்டாரிக் அமிலமும் நம்ம பார்த்துட்டோம். சமையல் சோடா. பென்சோயிக் அமிலம் வந்து நமக்கு உணவு பாதுகாப்பு. காற்று அடைக்கப்பட்ட பானங்கள்ல கார்போனிக் அமிலம் இருக்கு. கந்தக அமிலம் வந்து வேதிப்பொருளின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்றோம்னா நாட்டோட பொருளாதாரம் சொல்லி பார்க்கணும். இது பார்த்துட்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். உலகில் அதிக வலிமை மிக்க அமிலமா அந்த புளூரோ சல்பூரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கு அப்படிமுக்கிறோம். அடுத்து சிட்ரிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது அப்படிமுக்கிறோம். எது பதப்படுத்தப்பட்ட அப்படின்னா வந்து சிட்ரிக் அமிலம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த ஊறுகாயிலாம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எண்ணெய் ஒரு பக்கம் இருக்கும் அதுவும் பதப்படுத்தக்கான மாதிரி இருக்கும். அதுல இருக்க அந்த புளிப்புச்சுவை உப்பு அப்படின்றதும் பதப்படுத்தப்பட்ட பொருளா வந்து இருக்கு. அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்தது சொல்றோம். காரணம் என்னன்னா 4 ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து இருக்கும். அதாவது CH3 இருக்கும் COOH இருக்கும். இப்ப 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா அது எந்த ஹைட்ரஜன் கொடுக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் கொடுக்குது. அதனால அது வந்து வலிமை குறைந்த அமிலமா வந்து இருக்கு அப்படிமுக்கிறோம். அப்ப COH ல இருக்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டுமே அயனியாக செய்யக்கூடியதா வந்து இருக்கு அப்படிமுக்கிறோம். அதுக்கு அடுத்து மூலங்கள்
அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் இங்கே இருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு. அதாவது நம்ம 2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கனால அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். இதில் நம்ம ஆரஞ்சில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்றது ஆரஞ்சில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சாலிக் அமிலம் வந்து தக்காளியில் இருக்குன்னு பார்த்தோம். அது வேற இது வேற அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி நமக்கு எலுமிச்சை திராட்சை அப்படின்னு பார்க்கும்போது சிட்ரிக் அமிலம் வந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அமிலங்களும் இருக்கும் வந்து. ஸோ அதனால நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மேஜரா அந்த அஸ்கார்பிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து தான், அதனால அதை அப்படி விட்டுலாம். ஸோ அமிலங்கள் பொறுத்தவரையும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காரங்கள் அனுப்பிக்கிறோம். காரங்கள் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு அயனிகளை தருவனவாகும் அனுப்பிக்கிறோம் நீரில் கரையும் போது. அப்போ OH கொடுத்ததுன்னா அது வந்து நான் சொன்ன காரங்கள் அனுப்பிக்கிறோம். சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கின்றன அனுப்பிக்கிறோம். அப்போ உப்பையும் நீரையும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது எது அப்படின்னா வந்து அமிலங்கள் காரங்களோட வினைபுரிந்தா உப்பு நீர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதை நம்ம எடுத்தோடனே பார்த்தோம். HCl NOH அப்படின்னு வினைபுரியும் போது சோடியம் குளோரைடு உப்பு கிடைக்குது, பிளஸ் நீர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். பிளஸ் வெப்பமும் கிடைக்குது. அப்ப நீரில் கரையக்கூடிய காரங்கள் நம்ம என்ன சொல்லணும், எரிகாரங்கள் அல்கலிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அல்கலிஸ்கள் அப்படின்னு என்னன்னா நீர்ல ஒரு காரம் வந்து கரைஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஆல்கலி. எல்லா காரமும் நீர்ல கரையாது, ஆனா எதெல்லாம் நீர்ல கரையுதோ அதை நம்ம வந்து ஆல்கலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டும் தரும். அதனால கார அமிலம் அப்படின்னா உப்பு கண்டிப்பா நமக்கு வந்துடலாம் அழிமுக்கலாம். எடுத்துக்காட்டு இப்ப ஜிங்க் ஆக்சைடு இருக்கு அப்படின்னா வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரியுது. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஜிங்க் குளோரைடு இந்த ZN இந்த Cl நமக்கு சேர்ந்துனா ஜிங்க் குளோரைடு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அழிமுக்கள் வந்து. அது மாதிரி 2HCl அது வந்து சோ அப்ப நமக்கு ZnCl2 அப்படின்னு வரும். அது மாதிரி 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால H2O அப்படின்னு நமக்கு வரும். உப்பு மற்றும் நீரை தருகிறது அழிமுக்கிறோம். காரங்களின் பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அமிலம் அப்படின்னும் போது அது வந்து புளிப்பு சுவைன்னு பார்த்தோமா, இது வந்து கசப்பு சுவை அழிமுக்கிறோம். அதே மாதிரி வலிமைமிக்க காரங்கள் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அங்க வலிமைமிக்க அமிலங்கள் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்பூரிக் அமிலம் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த மாதிரி வலிமைமிக்க காரங்களும் என்ன பண்ணணும், அரிக்கும் தன்மை கொண்டது. அதுவும் அரிக்கும் தன்மை, இதுவும் மின் கடத்தும், அதுவும் மின்சாரத்தை கடத்தும். சோப்பு எண்ணெய் போன்ற தொடுவதற்கு வளவளப்பாக இருக்கும். சோப்புல இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்ப எப்படி இருக்கும் காரங்கள் அப்படின்னா வளவளப்பாக இருக்கும். சிவப்பு லிட்மஸ் தாளை என்னவா மாற்றணும், நீல நிறமாக மாற்றோம். அது அமிலங்கள் அப்படின்னு போது என்ன ஆகும்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றோம். அமிலங்கள் ஆசிட் நம்ம தெரியாம நம்ம கையில பட்டுச்சுன்னா நம்ம தோல் அரிக்கும். அது மூலமா நம்ம ரத்தம் வரல ரெட் கலர் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆசிட்னாவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாத்தோம், பேஸ்னா ரெட் லிட்மஸ் ப்ளூவா மாத்தோம் அப்படி பார்க்கிறோம். ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டவை அப்படி பார்க்கிறோம். கண்டிப்பா OH வந்து இருந்துன்னா அது வந்து காரம் அப்படி சொல்லுவோம். இப்போ ரொட்டி சோடாவின் சுவை வந்து புளிப்பு அல்ல அப்படின்னு பார்க்குறோம். அது கசப்பாக இருக்கும், இது அமிலம் இல்லை என்பதை காட்டுகிறது. அப்போ ரொட்டி சோடா எப்படி இருக்கு அப்படின்னா வந்து கசப்பாக இருக்கு. அப்போ ரொட்டி சோடா அப்படின்றது அமிலம் கிடையாது, காரம் தான் அப்படின்னு தெரியும். உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து ரொட்டி சோடா அப்படின்னும் போது நம்ம NaHCO3 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நம்ம சலவை சோடா சரி சமையல் சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து சலவை சோடா அப்படின்னும் போது என்னன்னா அந்த ஹைட்ரஜன் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அது மாதிரி சோப்பு மற்றும் எண்ணெய் பசை போன்று தொடுவதற்கு வளவளப்பாக இருப்பது காரங்கள் அப்படிமுக்கிறோம். காரத்தன்மை வாய்ந்தது உலோக ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு சேர்மங்கள் காரங்கள். உலோக ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு சேர்மங்களை கொண்டது வந்து காரங்கள் சொல்லணும். காரங்களின் பண்பு அமிலங்களின் பண்பிற்கு எதிரானவையா தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு போது என்ன சொல்லணும், எரி சோடான்னு சொல்லுவோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு NaOH, அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா KOH அப்படின்னு பார்க்கிறோம், எரி பொட்டாஷ். காரங்கள் நீருடன் சேரும்போது என்ன கொடுக்குதுன்னா ஹைட்ராக்சைடு அயனியை குறிக்கின்றன தண்ணியோடு சேரும்போது. நீரில் கரையும் காரங்களுக்கு என்ன பேருன்னா எரிகாரங்கள் அல்லது ஆல்கலிஸ்கள் என்று பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ கால்சியம் சோடியம் பொட்டாசியம் ஆகியோட ஹைட்ராக்சைடு எரிகாரங்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா வந்து KOH அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னும் போது NaOH அப்படின்னு பார்க்கிறோம். இது மூணுமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அல்கலிஸ்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறோம். அப்ப அல்கலிஸ்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீர்ல கரையக்கூடிய காரங்கள் அல்கலிஸ்கள். எல்லா காரங்களும் அல்கலிஸ்கள் அல்ல அப்படிங்கிறோம். அப்ப அல்கலி அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்து அரபிக் சொல்லில் இருந்து வருது அப்படிங்கிறோம். மீனிங் என்னன்னா மரச்சாம்பல் அப்படிங்கிறோம். இந்த சாம்பலில் சோடியமும் பொட்டாசியத்தின் கார்பனேட்டுகளும் இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப சோடியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு அப்படிங்கிறோம். ரெண்டுமே எதுல இருக்குன்னா மரச்சாம்பல் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதனால அந்த காரங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பல் துலக்குவதற்கு இதுக்கு முன்னாடி சாம்பல் வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படிங்கிறோம். அப்ப நியூட்ரலைஸ் பண்ணிடும் வாயில இருக்கக்கூடிய அந்த ஆசிட அப்படிங்கிறோம். வலிமை மிகு காரங்கள்லாம் தண்ணியை முழுவதுமா கரையணும். கரைஞ்சுன்னா அதான் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வலிமை குறைந்த காரங்கள்லாம் பகுதி அளவு தான் கரையுது. எது அப்படின்னா வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா பகுதி அளவே நீரில் கரையக்கூடியது வலிமைக்கிறோம். அப்போ வலிமை மிகுந்து வலிமை குறைந்தது எப்படி நம்ம வந்து ஆசிட்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான். அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ல முழுவதுமா கரைஞ்சுன்னா வலிமை மிக்கது, நீர்ல குறைவா பகுதி அளவு கரைஞ்சுன்னா வலிமை குறைந்தது. அதே மாதிரி தான் காரமும் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிக்கது அப்படின்னு நீர்ல முழுவதுமா கரையணும், அது பகுதி அளவு கரைஞ்சுன்னா வலிமை குறைந்தது வலிமைக்கிறோம். அமிலத்துவத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது ஓர் அமிலத்துவ காரம் முடியும் போது காரம் முடியுது ஓர் அப்படின்னு கேட்கறாங்க. அப்பனா ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கக்கூடியது. ஒரு மூலக்கூறு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எத்தனை இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு அப்படி பார்க்கிறோம். OH அப்படி பார்க்கிறோம். ஈர் அமிலத்துவ காரம்னா 2 இருக்கணும், முடியும் போது காரம் முடியுது. வந்து ஈர் அமிலத்துவ காரம் அப்படின்னா வந்து நீரில் அயனியுற்று
ஒரு மூலக்கூறு காரத்திற்கு வந்து என்ன பண்ணா 2 ஹைட்ராக்சைடு அயனி தரக்கூடியது. இப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2 அப்படி பார்க்கிறோம். அப்ப 2 ஹைட்ராக்சைடு அயனி கொடுத்துச்சு அப்படின்னா வந்து அது ஈர் அமிலத்துவ காரம் அப்படி பார்க்கிறோம். 3 அமிலத்துவ காரம் அப்படின்னும் போது வந்து நம்ம நீர்ல கரையும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து 3 ஹைட்ராக்சைடு கொடுக்கக்கூடியது. அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படி பார்க்கிறோம். அப்ப 7OH பிராக்கெட் போட்டு 3 OH மட்டும். அது மாதிரி Fe பிராக்கெட் போட்டு OH போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு 3. அப்ப 3 ஹைட்ராக்சைடு அயனி தரக்கூடிய அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு. கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அப்படின்னா வந்து 2 ஹைட்ராக்சைடு அயனி வந்து இருக்கும். சோடியம் பொட்டாசியம் அப்படின்னா வந்து ஒரு ஹைட்ராக்சைடு அயனி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுல வந்து ஒரு காரத்தின் மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைடு தொகுதியின் எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் 1 2 3 அப்படின்றத நம்ம வகைப்படுத்துறோம். அமிலம் மாதிரியே தான். இப்ப அமிலம்னா HCl வந்து ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்த்திருப்போம். வந்து H2SO4னா இரு காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்த்திருப்போம். வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது. வந்து அதே மாதிரி H3PO4 அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு வந்து 3 காரத்துவ அமிலம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பார்க்கிறோம். செறிவின் அடிப்படையில் காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீர்த்ததா, செறிவு மிகுந்ததா, செறிவு குறைந்ததா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செறிவு மிகுந்ததுன்னா என்ன அர்த்தம்னா காரம் அதிகமா இருக்கு, நீர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அது நீர்த்தது அப்படின்னா தண்ணி அதிகமா இருக்கு, காரம் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். அப்ப நீரில் காரங்களின் சதவீதத்தை அதிக அளவு இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து செறிவு மிகு அப்படின்னு. நீர்த்த காரங்கள் அப்படின்னா நீரில் காரங்களின் சதவீதம் குறைந்த அளவு இருக்கும் அப்படின்னு. அது செறிவு குறைந்தது நீர்த்த காரங்கள் அப்படின்னு. அது நம்ம நிலையில வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து டேபிள் இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு எரி சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரி பொட்டாஸ், மறு பேர் நமக்கு தெரியும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா CO நீற்று சுண்ணாம்பு அப்படி பார்க்கிறோம். சுட்ட சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஆக்சைடு அப்படி பார்க்கிறோம். இது வந்து CaOH போட்டு பிராக்கெட் போட்டு டைஸ் போட்டு நீற்று சுண்ணாம்பு. இரும்பு ஹைட்ராக்சைடு இப்பதான் பார்த்தோம். Fe போட்டு OH போட்டு 3 1 வந்து. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா MgOH போட்டு ட்வைஸ் பார்க்கணும். சோ இது வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு Mg போட்டு OH போட்டு கீழே வந்து 2 போடுங்க. அது இரும்பு ஹைட்ராக்சைடு அப்படின்னா Fe வந்து OH போட்டு த்ரைஸ் பார்க்கணும். சோ இங்க இருக்கு. சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்றதை நம்ம படிச்சுக்கணும். இல்ல எது நல்லா கரையும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நல்லா கரையும். வந்து அதனால நம்ம அல்கலிஸ் அப்படி பார்க்கணும். வந்து மூணாவது இருக்கிறது அப்படின்னா அதுவும் கரையும். கால்சியம் ஹைட்ராக்சைடு லேசா அதுவும் நம்ம அல்கலிஸ் சொல்லுவோம். அப்ப அல்கலிஸ்கள் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் சொல்றோம். வந்து கரையவே கரையாது அப்படின்னா வந்து கால்சியம் ஆக்சைடு கரையாது, அது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கரையாது, அயன் ஹைட்ராக்சைடு கரையாது அப்படிங்கிறோம். சோ அப்ப இது மூணுமே கரையுது இல்லை. அப்ப இந்த மூணு நம்ம என்ன சொல்றோம்னா அல்கலிஸ்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்கலிஸ்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சோ அது வந்து மூணுமே அப்படி பார்க்கணும். அடுத்து காரங்களின் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு எது சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து துணிகளில் உள்ள எண்ணெய் கரையை பிசுக்குகளை நீக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப காரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் ஆகுது, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு மண் வந்து பாத்தீங்கன்னா அது அமிலத்துவம் வாய்ந்தது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அந்த ஹைட்ராங்கியா மேக்ரோஃபைலா அப்படின்ற ஒரு தாவரம் வந்து அந்த தாவரத்துடைய மலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணா இருந்ததுன்னா அது வந்து நீல நிறத்துல இருக்கும். காரத்தன்மை வாய்ந்த மண்ணா இருந்ததுன்னா அது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். வந்து அப்ப அமிலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணா இருந்ததுன்னா நமக்கு நீல நிறத்திலேயோ, இது வந்து காரத்தன்மை வாய்ந்த மண்ணா இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு இளஞ்சிவப்பு நிறத்திலே இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப நிறங்காட்டிகள் அப்படின்னு லிட்மஸ் பேப்பர் நம்ம தெரியும். அமிலம்னா சோப்பா வந்து மாற்றோம், காரம்னா நிலமா மாற்றோம். லிட்மஸ் பேப்பர் வந்து பினாப்திலின் அப்படின்னும் போது வந்து அமிலத்துல நமக்கு என்ன சொல்லணும்னா நிறமற்றவையா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். காரத்துல இளஞ்சிவப்பு நிறம் கொண்டதா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். பினாப்திலின் நிறங்காட்டியை பொறுத்த வரையும். ஒரு நிமிஷம். அடுத்து மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது டர்மரிக், அதுவும் வந்து இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு நிறங்காட்டி. அமிலத்துல வந்து மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும், ஆனா காரத்துல செங்கல் சிவப்பு. இப்ப சோப்புல வந்து மஞ்சள் பட்டா ரெட் கலரா மாறும். அப்ப அந்த செங்கல் சிவப்பு எப்படி மாறுதுன்னா அப்ப வந்து சோப்பு வந்து காரம் அப்படின்றத காட்டுது. பீட்ரூட் சாறு வந்து பாத்தீங்கன்னா அமிலத்துல வந்து இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும், காரத்துல என்ன பீட்ரூட் சாறு வந்து மஞ்சள் நிறத்துல மாறிடும் அனுப்பிக்கிறோம். சிவப்பு முட்டைகோசு சாறு அமிலத்துல நமக்கு சிவப்பு நிறம், காரத்துல பச்சை நிறமா வந்து மாறுது. மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்துல சிவப்பு நிறம், அதே காரத்துல வந்து மஞ்சள் நிறம். இந்த மாதிரி நிறங்காட்டிகள் அப்படின்னு நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நமக்கு அதிக அளவுல கேட்டது லிட்மஸ் தாள், அப்புறம் பினாப்திலின். இந்த ரெண்டு நல்லா படிச்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது கூட நீங்க வந்து செலக்டிவா பார்த்துட்டா போதும். மஞ்சள் கூட நீங்க வந்து சோப்புல பட்டுச்சுன்னா சோப்பா இருக்கும், அதே அமிலத்துல மஞ்சளா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அது மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு. அடுத்து பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அமிலம்
அமிலம் காரம் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரே டேபிள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ நீர் கரைசல் ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியது அந்த அமிலம் வந்து, ஹைட்ராக்சில் அயனிய தரவலை வந்து காரங்கள் வந்து. அதே மாதிரி இது புளிப்பு சுவை அப்படின்னு பார்க்குறோம், இது வந்து கசப்பு சுவை அப்படின்னு பார்க்குறோம். அது லிட்மஸ் சோதனை அப்படின்னா வந்து நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பாக மாட்டுகிறது, நீளத்தை சிவப்பாக மாற்றும். இது சிவப்பு லிட்மஸை வந்து நீளமாக மாற்றும் அப்படின்னு. உலோகங்களுடன் இது வினை புரிஞ்சது அமிலம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வினை இல்லை வந்து. ஆனா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாகம் அலுமினியம் போன்ற சில உலோகங்களோட வினைபுரியும் பொழுது ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றும் பெரும்பாலும் இல்லை. ஆனா ஜிங்க் மற்றும் அலுமினியத்தோட வினைபுரிஞ்சா வெளியேற்றுது. அமோனியம் உப்புடன் வினை, அமோனியம் உப்புடன் வினை புரியாது எதுனா அமிலங்கள், ஆனா காரங்கள் வினை புரியும். அதை நம்ம பார்த்தோம். அமோனியம் அசிட்டேட் அப்படின்ற உப்பு வந்து தருது அப்படின்னு பார்த்தோம். சரி, அமோனியம் உப்புகளோட வந்து வினை புரி, அமோனியா உப்புடன் வினை இல்லை, உப்போட வினை இல்லை, எதனா அமிலம் வந்து வினை புரியாது. ஆனா காரங்கள் வந்து வினை புரிஞ்சு அமோனியா வாயுவை வந்து வெளியேற்றும். அப்ப அமோனியா வாயு எது வெளியேற்றும் அப்படின்னா வந்து காரங்கள் அமோனியா உப்புடன் வினைபுரிந்து அமோனியா கேஸ் வந்து வெளியேற்றும். அப்ப லிபரேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா காரம். அப்ப அந்த அமோனியம் அசிட்டேட் அப்படின்ற உப்பு இருக்கு, அந்த உப்புல காரம் வந்து ரியாக்ட் பண்ணுவோம், அதுல இருக்கிற ஆசிடோட அது ரியாக்ட் பண்ணும், பண்ணிட்டு அந்த கேஸ் வந்து வெளியே விட்டுரும். வந்து நிறங்காட்டி சோதனை ஏற்கனவே நம்ம டேபிள்ல பார்த்தாச்சு, அதேதான் திருப்பி இங்க இருக்கு. அதுல சிம்பிளா பினாப்தில் வந்து இருக்கு, இது வந்து நிறம் இல்லை அப்படின்னு. பினாப்தில் எனக்கு வந்து இளஞ்சிவப்பு நிறம், அதான முக்கியம். மெத்தைல் ஆரஞ்சு அப்படின்னும் போது அதுவும் இளஞ்சிவப்பு நிறம் தான். இங்க மெத்தைல் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதில் பினாப்திலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்பன் டை ஆக்சைடு எது உறிஞ்சும் அப்படின்னா வந்து நமக்கு உறிஞ்சும் தன்மை அற்றதா வந்து அமிலம் இருக்கு. ஆனா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து காரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயு உறிஞ்சுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு பார்க்கிறோம், நமக்கு பசுமையில்ல வாயு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வாயுனால நமக்கு உலக வெப்பமாதல் ஏற்படுகிறதுன்னு பார்க்கிறோம். ஸோ அதனால அது வந்து எது உறிஞ்சுனா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உறிஞ்சுது. ஆனா எது உறிஞ்சாது அப்படின்னா வந்து கார்பன் அமிலங்கள் உறிஞ்சு தன்மையற்றவை அப்படிங்கிறோம். அப்ப தன்மையற்றவையா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ காரங்கள் பொறுத்தவரையும் அவ்வளவுதான். அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது என்னன்னா உப்புக்கள். உப்பு பொதுவாக ஒரு அமிலமும் காரணம் நடுநிலையாக்கல் வினையில் ஈடுபடும் போது உருவாகுவது. அப்ப அமிலமும் காரமும் ஒன்னா சேர்ந்தா என்னவா மாறும் அப்படின்னா வந்து உப்பா வந்து மாறும். இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு வந்து, அதே மாதிரி நமக்கு அமிலம் அப்படின்னு எடுக்கும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேரும்போது நமக்கு என்ன ஆகுனா சோடியம் குளோரைடு NaCl பிளஸ் வாட்டர் H2O உப்பு கிடைக்குது. அப்போ இந்த சோடியம் குளோரைடு உப்பு அதுல நீர் பிளஸ் வெப்பம் வெளியேறும். ஒரு அணை உப்பு அப்படின்னும் போது ஒருங்கிணைப்பு கலவையா வந்து என்று அழைக்கப்படும். அப்ப அணை உப்புனா என்ன அப்படின்னா வந்து ஒருங்கிணைப்பு கலவை. ஒருங்கிணைப்பு கலவை அப்படின்னும் போது வந்து ஒன்றல்ல அதுக்கு மேற்பட்ட அதுக்குள்ள ஒரு கோவலன்ட் பாண்ட் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணி இருக்கும். அப்படி பிணைக்கப்பட்டதா வந்து இருக்கும். அதே மாதிரி உலோக அயனியை கொண்ட ஒரு வேதியியல் சேர்மமா இருக்கும். அணை உப்புனா உலோக அயனியை கொண்டதா வந்து இருக்கணும். அப்ப கண்டிப்பா உலோகம், இப்ப சோடியம் அப்படின்னு உலோகம் தான், பொட்டாசியம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சோடியம் பொட்டாசியம் அப்படின்ற உலோகங்களை கொண்டதா வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். அண்ட் இரட்டை உப்பு அப்படின்னும் போது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து, இது நமக்கு எப்பவுமே கொஸ்டின் வந்து கேட்கறது. அண்ட் இரட்டை உப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வந்து. இது வந்து இரண்டு வெவ்வேறு எளிய உப்புகள் ஒரு நிலையான விகிதத்தில் இணையும் போது உருவாது. அப்ப இரண்டு எளிய உப்புகள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுதான் வந்து இரட்டை உப்பு அப்படிங்கிறோம். மோரின் உப்பு அப்படின்னும் போது என்னன்னா அமோனியம் இருக்கும், இரும்பு இருக்கும், சல்பேட் இருக்கும். அமோனியம் இரும்பு சல்பேட் அப்படின்றத வந்து மோரின் உப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனுடைய இந்த கெமிக்கல் ஃபார்ம்லாம் அமோனியம் இரும்பு சல்பேட் வந்து இருந்ததுன்னா அது இரட்டை மோரின் உப்பு அப்படி சொல்லுவோம். அது ஒரு இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுல என்னன்னா ரெண்டு வெவ்வேறு எளிய உப்புகள் வந்து ஒன்னா சேர்ந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வெவ்வேறு உப்புகள் அமோனியம் இருக்கு, இரும்பு இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து உருவாகுது. கார உப்பு அப்படின்னா நீரில் கரையக்கூடிய ஒரு கார உப்பா வந்து இருக்கும். இது காரமாக செயல்படுகிறது. பெரும்பாலும் ஒரு வலுவான காரத்தின் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது இல்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொண்டதா வந்து இருக்கும். கார உப்புனா சோடியம் பொட்டாசியம் அப்படின்னா காரம் நமக்கு தெரியும். ஸோ அதுல அது வந்து இருக்கக்கூடியதா வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு மோரின் உப்புனா என்ன அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு வந்து அமோனியம் இரும்பு சல்ஃபேட் அப்படின்னு பார்க்கணும். மோரின் உப்பு அதே நம்ம இரட்டை உப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வந்து இரட்டை உப்புனா இரண்டு எளிய ஒரு உப்புக்கள் வந்து ஒன்னா சேர்ந்துதான் இரட்டை உப்பு உருவாக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அமிலத்தின் பெயர் வந்து உருவாகும் உப்பின் பெயர் வந்து இப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னாவே குளோரைடு உப்பு தான் நமக்கு உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நைட்ரிக் அமிலம்னா நைட்ரேட் உப்பு வந்து நமக்கு உருவாகும் அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான் சிம்பிளா. அப்போ நைட்ரேட்டா குளோரைடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமிலத்தை பொறுத்து இருக்கு, அமிலத்தில் என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உப்புகளின் வகைகள் சாதாரண உப்புகள் அப்படின்னா சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வந்து அது அமில உப்புகள் அப்படின்னும் போது வந்து நமக்கு சோடியம் சல்பேட் அப்படின்னு பார்க்குறோம், NaHSO4 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து நமக்கு அமில உப்பு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சோடியம் பை சல்பேட் அப்படின்னு சொல்லலாம் எச்ச வந்து. அடுத்து வந்து கார உப்புகள் அப்படின்னும் போது நமக்கு லெட் ஹைட்ராக்சைடு குளோரைடு அப்படிங்கிறோம். இது வந்து கார உப்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறோம். லெட் ஹைட்ராக்சைடு குளோரைடு அப்படிங்கிறோம். அப்போ லெட் ஹைட்ராக்சைடு இருக்கு பிளஸ் HCl ஒன்னா சேரும்போது லெட் ஹைட்ராக்சைடு குளோரைடா வந்து மாறுது. இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். நம்ம அங்க வந்து அமோனியம் ஃபெரஸ் அப்படின்னு சல்பேட்னு பார்த்தோம். இங்க வந்து பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் அப்படி பார்க்குறோம். அப்போ பொட்டாசியம் அப்படின்றது அலுமினியம் அதோட சல்பேட்டுகளை வந்து பொட்டாஷ் படிகாரம்னா அது வந்து இரட்டை உப்புக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அப்படி பார்க்குறோம். ஸோ அமோனியம் ஃபெரஸ்
சல்ஃபேட்டும் 6 பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் வந்து இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டா வந்து நம்ம பார்க்கறோம். இந்த இரட்டை உப்பு அப்படின்றது வந்து இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கலங்கலான நீரை வந்து வீழ்படைய செஞ்சு தெளிவான நீர் நமக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து காரணமா இருக்கு சொல்லிமுக்கிறோம். ஸோ பொது பேர் வேதிப்பேர் வாய்ப்பாடு அப்படின்னு எடுக்கும்போது சாதாரண உப்பு அப்படின்னும் போது நம்ம சோடியம் குளோரைடு வந்து சொல்றோம். சலவை சோடா அப்படின்னும் போது சோடியம் கார்பனேட் 10H2 அப்படிங்கிறோம். ரொட்டி சோடா அப்படின்னும் போது சோடியம் பை கார்பனேட் அப்படிங்கிறோம் NHCO3. சோடா சாம்பல் அப்படின்னு பார்க்கும்போது Na2CO3 அப்படிங்கிறோம். சால் அமோனியம் குளோரைடு அப்படின்னும் போது NH4Cl அப்படிங்கிறோம். அண்ட் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 அப்படிங்கிறோம். சுண்ணாம்புக்கல் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் CaCO3. அடுத்து சால் ஃபீட்டர் அப்படின்னும் பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து சிலிசால் ஃபீட்டர் அப்படின்னா சோடியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் NaNO3 தான் வந்து சிலிசால் ஃபீட்டர். அண்ட் ஹைப்போ சோடியம் அப்படின்னா சோடியம் தயோசல்ஃபேட் Na2S2O3 அப்படிங்கிறோம். முகரம் உப்பு அப்படின்னும் போது அமோனியம் கார்பனேட் NH4 ஹோல் பிராக்கெட் போட்டு 2 அண்ட் CO3 போட்டோம்னா முகரம் உப்பு. அது எப்சம் உப்பு அப்படின்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2 அப்படிங்கிறோம். அதே வந்து பாரிஸ் சாந்து அப்படின்னு கால்சியம் சல்ஃபேட் H2 அப்படிங்கிறோம். வெள்ளை விட்ரியால் நீல விட்ரியால் அண்ட் கிரீன் விட்ரியால் பார்க்குறோம். வெள்ளை அப்படின்னு வந்துச்சுனாவே அது வந்து ஜிங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிங்க் சல்ஃபேட். நீலம் அப்படின்னா வந்து மயில் துத்தம் அப்படின்னு பார்க்குறோம். மயில் துத்தம் காப்பர் சல்ஃபேட் பாய்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை அப்படின்னும் போது வந்து கிரீன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கிரீன் அப்படின்னு வந்து பச்சை, அது வந்து நமக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் இரும்பு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஜிங்க்னா வெள்ளை, வந்து நீலம் மயில் அப்படின்னா வந்து காப்பர், அண்ட் பச்சை அப்படின்னா வந்து ஃபெரஸ் அப்படிங்க இரும்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான நம்ம திருப்பி திருப்பி கேட்கறது எது அப்படின்னா வந்து சாதாரண உப்பு வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டு. NaCl உங்களுக்கு தெரியும். வந்து அடுத்து சலவை சோடானா Na2CO3 நமக்கு 10H2 அப்படி பார்க்குறோம். சமையல் சோடானா NaHCO3 அப்படி ரொட்டி சோடான்னு சொல்லுவோம். ஸோ அது NaHCO3 அப்படி பார்க்குறோம். அது சோடா சாம்பல் அப்படின்னு நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட், அது விட வேண்டியதில்லை. நம்ம அதுக்கடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து ப்ளீச்சிங் போட்டு சலவை தூள் அப்படின்னு பார்க்குறோம். CaOCl2 அப்படி பார்க்குறோம். அடுத்து சுண்ணாம்புக்கல் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து CaCO3 அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகரம் உப்பு அப்படின்னும் போது அமோனியம் கார்பனேட் NH4 ஹோல் பிராக்கெட் போட்டு 2 CO3. எப்சம் அப்படின்னும் போது வந்து நமக்கு மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2 அப்படி பார்க்குறோம். பாரிஸ் ஆகுதுன்னா கால்சியம் சல்ஃபேட் H2 வந்து. அப்புறம் இந்த விட்ரியால் அப்படின்றது ஒயிட்னா ஜிங்க், அது வெள்ளை விட்ரியால் அப்படின்னா வந்து ஜிங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீல விட்ரியால் அப்படின்னும் போது நமக்கு அந்த மயில் துத்தம் வந்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நமக்கு கிரீன் விட்ரியால் அப்படின்னா வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அதே மாதிரி நமக்கு வெள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து 7H2, காப்பர் வந்து 5H2 அண்ட் ஃபெரஸ் அப்படின்னு 7H2 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம கேள்வியை கேட்கறது இங்க இருக்கிறதுல 1 2 3 6 7 11 12 13 அப்புறம் 14 15 16 வந்து நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்க. திருப்பி திருப்பி கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். உப்பின் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் லாக்டேட், ஃபெரஸ் சல்ஃபேட். இந்த மூணுமே வந்து எங்க பயன்படுதுன்னா மனித உடல் சீராக எங்க அவசியம் அப்படிங்கிறோம். மனித உடலுக்கு எது தேவை? சோடியம் குளோரைடு கண்டிப்பா அவசியம். வந்து அதை நம்ம சாதாரண உப்புன்னு சொல்லுவோம். நம்ம டேபிள் சால்ட் அப்படின்னு ஆட் பண்ணி போடுவோம். அடுத்து வீட்டு பயன்பாடு சோடியம் குளோரைடு உணவை கெடாமல் பாதுகாக்க. சோடியம் பை கார்பனேட் குளிர்பானம் மற்றும் ரொட்டியில. நீரேற்றப்பட்ட பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட்னா தண்ணீரை தூய்மைப்படுத்த அப்படிங்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வீட்டு பயன்பாடுக்கு யூஸ் ஆகுது. தொழிற்சாலை பயன்பாடு அப்படின்னா சோடியம் கார்பனேட் காப்பர் சல்ஃபேட். சோடியம் கார்பனேட் அப்படின்னா சலவை சோடால பயன்படுத்துறோம். சோடியம் கார்பனேட் சலவை சோடால பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறோம். அடுத்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா பூச்சிக்கொல்லியாக நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா வெடிமருந்து தயாரிக்க. பொட்டாசியம் நைட்ரேட் உரமாகவும் பயன்படும், வெடிமருந்தாகவும் பயன்படும் அப்படிங்கிறோம். அதே காப்பர் சல்ஃபேட், காப்பர் அப்படின்னாவே அது வந்து நம்ம கிருமி நாசினியா வந்து பயன்படுத்தணும் அப்படி பார்க்குறோம். இப்போ வாட்டர் பியூரிஃபையர்ல இல்லை வாட்டர் பாட்டில் நம்ம காப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி நமக்கு காப்பர் சல்ஃபேட் வரும்போது அது பூச்சிக்கொல்லி பூஞ்சைக்கொல்லியாக நமக்கு காரணமா இருக்கு அப்படி பார்க்குறோம். உப்புகளில் நமக்கு சாதாரணமா சோடியம் குளோரைடுனா சோடியம் குளோரைடு சாதாரணமா வீட்டு பயன்பாட்டில் இருக்குன்னு தெரியும். பாரிஸ் சாந்து அப்படின்னு கால்சியம் சல்ஃபேட் H2 அப்படின்னு சொல்லுவோம். எமி ஹைட்ரேட்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மாவு கட்டு போறாங்களா அந்த முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிறது, சிலைகளுக்கான வார்ப்பு அப்படின்றது ரெடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்க்கலாம். அடுத்து சலவை சோடா Na2CO3 அப்படின்னும் போது கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது அப்படி பார்க்கலாம். வீடுகளில் சுத்தம் செய்ய பயன்படுகிறது சலவை சோடா அப்படி பார்க்கலாம். அடுத்து சமையல் சோடா NaHCO3 அப்படின்னா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ரொட்டி சோடா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சரி சமையல் சோடா வந்து ரொட்டி சோடாவும் டாட்டாரிகமும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அப்ப நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து சமையல் சோடா வந்து மாறுது. ரொட்டி சோடா அப்படின்றது வந்து நம்ம சமையல் சோடாவும் டாட்டாரிகமும் ஒன்னா சேர்ந்துன்னா அது நமக்கு ரொட்டி சோடா வந்து மாறுது அப்படி பார்க்கலாம். ஆபத்துல நமக்கு NaHCO3 அப்படின்றது வந்து நமக்கு வந்து சமையல் சோடாவா பயன்படுகிறது அப்படி பார்க்குறோம். அது ரொட்டி சோடா மாத்துறதுக்கு டாட்டாரிகமும் ஆட் பண்றாங்க அப்படின்றது நம்ம அடிஷனல் நோட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ கேக் ரொட்டியை தயாரிக்க பயன்படுகிறது
அப்படின்றது ரொட்டி சோடா அப்படின்னு. அமில நீக்கியா எது பயன்படுகிறது அப்படின்னா வந்து இந்த சமையல் சோடா NaHCO3 தான் தண்ணியில கலந்து குடிச்சிருவாங்க அப்படிங்கிறோம். கசப்பு சுவை தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அதிக அளவில் வந்து அமிலம் வந்து HCl வந்து சுரந்துருச்சு அப்படின்னா அதை நடுநிலை ஆக்குறதுக்கு இது வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்த சலவைத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் நம்ம தெரியும், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறோம். இது குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுகிறது. அப்புறம் பருத்தி மற்றும் லினின் துணிகள், இப்போ கலர் ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க கலர் ரிமூவ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்றோம். தெரியாம அது பட்டுச்சுன்னா அந்த இடத்துல கலர் வந்து போயிடும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர்னு நம்ம கிருமி நாசினியை வந்து எங்க பண்ணா இப்போ டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு பாத்ரூம்ல பயன்படுத்துறது, இல்லை இந்த குப்பை கூட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தெளிச்சிருப்பாங்க ப்ளீச்சிங் பவுடர். குடிநீர்லேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கிருமி நாசினியா அப்படிங்கிறோம். அடுத்து உப்புகளின் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பல இடங்களில் பயன்படுத்துறோம். அன்றாடம் விவசாயம், மருத்துவம், புகைப்பட தொழில்நுட்பம், தொழில்துறைன்னு பார்க்குறோம். இப்போ அன்றாட வாழ்க்கையில் உப்புக்கள் எப்படி பயன்படுத்தணும், சோடியம் குளோரைட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. சலவை சோடா, சலவை தூள் பார்த்தாச்சு. கால்சியம் கார்பனேட், சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது, அது இம்பார்ட்டன்ட். பொட்டாஷ் படிகாரம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். பொட்டாசியம் அலுமினியம் நம்ம சல்பேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா வந்து நீரில் இருக்க மாசுக்களை வந்து வீழ்படிவு செய்ய அப்படிக்கலாம். சோடியம் பென்சோயேட் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கெடாமல் பாதுகாக்க. சில்வர் நைட்ரேட் வந்து முடிச்சாயம் தயாரிக்க. அண்ட் போடியாக்ஸ் கலவை அப்படின்றது பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்த. போடியாக்ஸ் கலவை அப்படின்றது காப்பர் சல்பேட் பிளஸ் சுண்ணாம்பு ரெண்டும் சேர்ந்து தான் போடியாக்ஸ் கலவை அப்படின்னு பார்க்குறது. நம்ம துத்தநாக சல்பேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு சேர்ந்தது அப்படின்னு. சில தாவர நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு தெளிப்பானாக இது பயன்படுகிறது சொல்லுங்க. வினைல் குளோரைடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாதரச குளோரைடு சொல்லுவோம். வினைல் குளோரைடு உற்பத்தியில் பாதரச குளோரைடு பயன்படுகிறது, கலவை பயன்படுகிறது. வினைல் குளோரைடு அப்படின்றது என்னன்னா PVC தயாரிக்க, அதுக்கு வந்து பாதரச குளோரைடு அப்படின்ற கலவை வந்து பயன்படுத்தப்படுகிறது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷ், பொட்டாசியம் கார்பனேட் பிளஸ் சுண்ணாம்பு ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கார்பனேட் பிளஸ் சுண்ணாம்பு அப்படின்றது சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. காஸ்டிக் பொட்டாஷா. ஃபெரஸ் சல்ஃபேட் 7H2 அப்படின்றது நம்ம மோர் சூப் அப்படின்னு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் சூப்பு தயாரிக்க அது காரணமா இருக்கு. ஏன்னா ஒரு உப்பு வந்து இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அமோனியம் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அமோனியம் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்றது நமக்கு வந்து இரட்டை உப்பா வந்து கிடைக்குது. அந்த உப்புல இருந்து இது கிடைக்குது. சோடியம் கார்பன் 10H2 அப்படின்றது வந்து நமக்கு நீரேற்றிய சோடியம் கார்பன். இது கண்ணாடி தயாரிப்பு, அப்புறம் சலவை சோடா தயாரிப்பு மற்றும் நீர் மென்மையாக்க பயன்படுத்தப்படுகிறது. சலவை தூளாக பயன்படுத்துறோம். அப்போ கண்ணாடி தயாரிக்கும் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அப்படிமுக்கிறோம். வந்து அதுக்கு அடுத்து காப்பர் சல்ஃபேட் 5H2 அப்படின்னு நீரேற்ற காப்பர் இது பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. கால்சியம் சல்பேட் வேற, காப்பர் சல்பேட் அப்படின்றது வேற. ஞாபகம் வச்சுக்கணும். ஜிங்க் சல்பேட் 7H2 நீரேறிய துத்தக சல்பேட் ரேயான் தயாரிப்பில் பயன்படுகிறது. அண்ட் பேரியம் குளோரைடு அப்படின்றது வந்து நீரேறிய பேரியம் குளோரைடு வந்து ஆய்வக காரணியாக சல்பேட் அயனிகளை கண்டறிய பயன்படுகிறது. அதுக்கடுத்து உணவு நிறமூட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்கு நமக்கு வந்து காரணமா இருக்கு. அதான் வந்து நம்ம கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நமக்கு உணவு நிறமூட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றது நம்ம நிறமூட்டிகள் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றத கலப்படமா வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து கால்சியம் கார்பனேட் அப்படின்றது வந்து பழங்களை விரைவாக பழுக்க வைக்கப்படுகிறது. கார்பனேட் மெழுகு அப்படின்றது வந்து ஆப்பிள்ல பளபளப்பான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இது வந்து பயன்படுத்துறாங்க. விவசாயத்துறையில அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட் சுண்ணாம்பு நீரும் சேர்ந்த கலவை தான் போடாக்ஸ் மிக்சர். தொடர்ந்து கேட்பாங்க இது வந்து பூச்சிக்கொல்லி, பூஞ்சை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது காரணமா இருக்கு. அமோனியம் குளோரைடு, அமோனியம் சல்பேட், கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றது உரங்களாக பயன்படுகிறது. அடுத்து NPK வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்றது உரங்கள். அமோனியம் நைட்ரேட், அமோனியம் சல்பேட், அமோனியம் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைடு உப்புக்கள் அடங்கியுள்ளன. காப்பர் சல்பேட் உப்பு பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. நைட்ரர் அப்படின்றது பொட்டாசியம் நைட்ரேட் ஒரு உரமாக பயன்படுகிறது. மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படுகிறது. அடுத்து எப்சம் உப்பு மெக்னீசியம் சல்பேட் 7H2 மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய மருந்தாக பயன்படுகிறது. முகரம் உப்பு அப்படின்றது சளி தொல்லையிலிருந்து விடுபெற பயன்படுகிறது. ரொட்டி சோடா வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்கும் ஆன்டாசிட் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. ரொட்டி சோடா அப்படின்றது புகைப்படத்துறையில சில்வர் நைட்ரேட் அப்படின்றது சில்வர் நைட்ரேட், சில்வர் புரோமைடு, சோடியம் தயோசல்பேட் இது எல்லாமே வந்து புகைப்படத்துறையில பயன்படுது. இப்ப டிஜிட்டலா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த போட்டோ பிலிமா இருக்கும்போது பயன்படுத்திருக்காங்க. தொழில்துறை அப்படின்னு பார்க்கும்போது பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பட்டாசுக்கு வந்து யூஸ் ஆகுது. சோடியம் நைட்ரேட் வந்து துப்பாக்கி தூள் தயாரிக்க, பட்டாசுகள் தயாரிக்க பயன்படுகிறது. பொட்டாஷ் படிகாரம் அப்படின்றது தோல் பதனிட. நம்ம ஏற்கனவே வந்து கிருமி கலங்கலான நீரை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மாத்துறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி காகிதங்களின் தரத்தை உயர்த்த தோல் பதனிடும் தொழில நிறமூன்றியாக இது வந்து பயன்படுகிறது. பொட்டாஷ் படிகாரம். பொட்டாசியம் குளோரைடு அப்படின்றது வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி காப்பர் சல்பேட் சாய தொழிலும் அச்சு தொழிலும் மூலமாக பயன்படுகிறது. காப்பர் சல்பேட் நம்ம
பார்த்தோம், விவசாயத்துல பூச்சிக்கொல்லி பூஞ்சக்கொல்லியும் பார்த்தோம். இப்போ அச்சு தொழில இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். குவார்ட்ஸ் படிகத்து மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இந்த அடிஷனல் பாயிண்ட். அழகு சாதன பொருட்களில் துத்தநாக கார்பனேட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. துத்தநாக கார்பனேட் எங்க பயன்படுத்துறாங்க? அழகு சாதன பொருட்கள். உணவுப் பொருட்கள் மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்றது உணவு கட்டிகள் உருவாதை தடுக்கும் செயல்படுகிறது அப்படி பார்க்கிறோம். உணவு வந்து கட்டியா போகாம தடுக்கிறது மெக்னீசியம் கார்பனேட். விவசாயத்துல உரமா வந்து பொட்டாசியம் கார்பனேட் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் கண்ணாடி சோப்பு இது தயாரிக்கும் இது வந்து பயன்படுகிறது. சலவை கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்றது இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து நம்ம பல இடங்கள்ல அந்த சுண்ணக்கட்டி சாக்பீஸ் அப்படின்னு தயாரிக்கவும் பயன்படுகிறது. அமில உப்புக்கள் கார உப்புகளுக்கு ரெண்டு உள்ள வேறுபடும். அமிலம் காரம் வேறுபடும் அதே மாதிரி தான் வரும். இங்க ஹைட்ரஜன் அணுக்களே வந்து காணப்படும், இடப்பெயர்ச்சி சேர்க்குது. இது வந்து ஹைட்ராக்சைல் வந்து காணப்படும். அமில உப்புக்கள் நீருடன் அயனியூற்று இதை தருதுன்னா ஹைட்ரோன் அயனியை தரும் அப்படிங்கிறோம். கார உப்புக்கள் வந்து அயனியூற்றுன்னா ஹைட்ராக்சைல் அயனியை தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறோம். அமில உப்புக்கள் கார்பனேட் உப்புக்களுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றும் அப்படிங்கிறோம். இதுல வினை இல்லை அப்படிங்கிறோம். அமில உப்புக்கள் கரைசல்கள் நீல லிட்மஸ் தாளை என்ன பண்ண சிவப்பாக மாற்றும் அப்படிங்கிறோம். கார உப்பு கரைசல்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும் அப்படிங்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். இது எளிய உப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். கார உப்புகள் வந்து வினைபுரிந்து எளிய உப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்க. அமில உப்பு கரைசல்கள் பினாப்திலின் நிலங்காட்டின் எவ்வித நிறமும் தராது. அமிலம்னா பினாப்தில் நிறம் தராது, ஆனா இதுல வந்து இளஞ்சிவப்பு நிறம் அப்படிங்கிறோம். அப்ப இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறோம். இளஞ்சிவப்பு ஊதால இளஞ்சிவப்பு நிறத்தை தரக்கூடியதா வந்து இருக்கும். இதுனா வந்து கார உப்பு கரைசல்கள் பினாப்தில் நிலைக்காட்டியுடன் வினைபுரிந்து அப்படிங்கிறோம். செரிமானமின்மை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து அதிக அளவில் HCl சுரக்கிறது தான். அப்போ அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கிறது. இது அதிக அமிலமாக இருந்ததுன்னா அதான் செரிமானமின்மை. செரிக்கிறதுக்கு அமிலம் சுரக்கணும்னு அர்த்தம். அதிகமாக சுரந்ததுன்னா அதான் செரிமானமின்மை. அது வந்து வயிற்று வலி ஏற்படுத்தும். அப்போ இது சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மெக்னீசியம் பால்மம் அப்படின்னு எடுத்துப்போம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமையல் சோடா அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த செரிமானமின்மை சரி பண்ணலாம். அப்போ எறும்பு கடிச்சது அப்படின்னா தோல்ல எதை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபார்மிக் அமிலத்தை வந்து உள்ள அனுப்பிடும். அப்போ ஆசிட் வந்து ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா துத்தநாக கார்பன் காலமைன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதில் தோலில் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்பட்டோம் அமிலத்தை நடுநிலை ஆக்கிறோம் அனுமக்கிறோம். நம்ம சொரிஞ்சே டைல்யூட் பண்ணிடும். ஆனால் அது வீங்கிருச்சு அப்படின்னா சுண்ணாம்பு அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அதில் துத்தநாகம் கார்பனேட் அப்படின்னு காலமைன் அப்படின்றது இருக்கு அனுமக்கிறோம். தொழிற்சாலை கழிவுல இருந்து வரக்கூடியதுல வந்து பெரும்பாலும் வந்து அமிலங்கள் வரும் வந்து. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் அப்படியே டேரக்டா ஆற்று கடல் நீர் ஏரி நீர்ல வந்து சேராம அதை தடுத்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அனுப்பணும். அப்ப அதுல காரத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நடுநிலை ஆக்கல் செஞ்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீர்நிலைக்கு வந்து அனுப்பணும். மண்ணை செம்மைப்படுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது விவசாய நிலங்கள் அதிகமான உரங்கள் பயன்படுத்தால் மண் வந்து அமிலத்தன்மை கொண்டாரு. அப்ப அதிகமான உரங்கள் பயன்படுத்த அமிலத்தன்மை வாய்ந்ததாக மாறுகிறது அப்படின்னு அந்த மண்ணில் செடி வளராது வந்து. அதனால காரத்தை பயன்படுத்தணும். அப்ப அது நடுநிலை ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? காரத்தை ஆட் பண்ணி அந்த அமிலத்தன்மையை நடுநிலை ஆக்குறோம் அனுப்புகிறோம். அப்ப அதிகமா உரம் பயன்படுத்தினா என்னவா மாறும் அப்படின்னா அமிலத்தன்மை கொண்ட மண்ணா மாறும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. இப்ப அதே மாதிரி கரைசல் pH மதிப்பு எலுமிச்சை சாறு அப்படின்னா நம்ம கண்டிப்பா தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஜூஸை வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அது வந்து அதிக அளவு அமிலத்தன்மை வந்து 2.2 to 2.4. தக்காளி சாறு 4.2, காஃபி வந்து 5.6. அப்ப அதிகமா காஃபி குடிக்கும் போது பல்லோட அந்த எனாமலும் குறைடாகும். மனிதன் உமிழ்நீர் பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா 6.5 to 7.5 அப்படின்னு சொல்லி புத்தகத்தில். அப்ப நமக்கு நியூட்ரலுக்கு பக்கத்துல இருக்கும், அமிலமாவும் இருக்கும் காரமா இருக்கும், ரெண்டு விதமா இருக்கும். வீட்டில் பயன்படும் அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை வந்து காரத்தன்மை வந்து 11 அனுப்புகிறோம். ஸோ அமோனியா அனுப்புகிறோம். பொதுவான அமிலங்கள் காரங்கள் வேற என்ன இருக்கு அடிஷனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்டதும் அதையும் நம்ம சேர்த்து பார்த்தலாம். இப்போ அதாவது வந்து என்னன்னா வயிற்றில் இறப்பையில் உள்ள அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு எடுத்துக்கலாம். இது நம்ம எக்ஸாம்ல வந்து ஒரு இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 7.4. பிளாஸ்மா சிறிதளவு காரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்க்கறது. நம்ம எலுமிச்சை சாறு வந்து 2.2 2.4 நம்ம புக்ல இருக்குது, 2ன்னு இருக்கு. வினிகர் அஸ்டிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுக்கு அடுத்து 3. அதே ஆரஞ்சு பழம் வந்து 3.5. சோடா நீர் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து. புளித்த பால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4.5 வந்து. தூய பாலா இருந்ததுன்னா அது வந்து 5 அப்படின்னு பார்க்குறோம். மனிதனின் உமிழ்நீர் வந்து 6 to 8 அப்படின்றது நமக்கு 6 to 7 அப்படின்னு புக்ல இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கலாம். 6.5 to 7.5 அப்படின்னு ரேஞ்சில் இருக்கும் வந்து. தூய நீர் அப்படின்றது வந்து நம்ம என்னன்னா நடுநிலை தன்மை வந்து 7 அப்படி பார்க்குறோம். தக்காளி சாறு காஃபி அப்படின்லாம் ஏற்கனவே பார்த்ததான். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம முட்டை வெள்ளைக்கரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ அது வந்து நம்ம 8 அப்படின்னு பார்க்குறோம், காரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. கடல் நீர் அப்படின்றது சால்ட் அதிகமாக இருக்கும், அதுவும் 8 அப்படின்னு பார்க்குறோம். சமையல் சோடா நமக்கு தெரியும் காரம் 9 வந்து. அமில நீக்கிய மெக்னீசியம் பால்மம் பண்றோம் அப்படின்னா 10 வந்து. சோ அமோனியா அப்படின்னு ஏற்கனவே 11 நம்ம பார்த்தோம் வந்து. சுண்ணாம்பு நீர் அதுவும் காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 அப்படி பார்க்கிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படி பார்க்கிறோம். சோ கால்சியம் ஹைட்ராக்சைடு 12 வந்து. அப்புறம் எரி சோடா அப்படின்னும் போது 14 வலிமை மிக்க காரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அது வந்து 14. மெக்னீசியம் பால்மம் அப்படின்றது நமக்கு ஆன்டாசிட் அப்படின்னு பார்க்கிறோம், அதுவும் அது வந்து 10 அப்படி பார்க்கிறோம். அமில நீக்கி இங்க மேல இருக்கு, அதே தான் கீழே மெக்னீசியம் பால்மம் இருக்கு அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேர்வுல ஆல்ரெடி கேட்டது. சோ அதான் நம்ம டேபிளா எடுத்து போட்டிருக்கோம். மனித உடலின் pH மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது
6.9 வந்து மனித உடல் வந்து இருந்தது அப்படின்னா அப்ப நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். மனித உடம்பு வந்து மனித உடம்பு pH வந்து 5.5க்கு இருக்கும்போது என்னன்னா புற்றுநோய் உருவாக செல்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கு. அப்ப டிஷ்யூல 5/5 கீழே போச்சுன்னா நாங்க கேன்சர் செல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம pH வந்து இப்போ வயிற்றுல இருக்கிற HCl வந்து 2 அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி ரத்தத்தின் pH வந்து 7.35 இருந்து 7.45, அது 7.4 அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறது அதான் இங்க போட்டிருப்போம். உமிழ்நீரின் pH சாதாரணமாக 6.5 இருந்து 7.5 இருக்கும். இப்போ நம்ம எனாமல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லோட எனாமல் அப்படின்றதா மிகவும் கடினமான பகுதி உடம்பிலேயே அப்படிமுக்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அது எதனால கால்சியம் பாஸ்பேட்டால் ஆனது அப்படிமுக்கிறோம். அது நீரில் கரைவதில்லை. ஆனால் வாயின் pH மதிப்பு 5.5 கீழே போச்சுன்னா அப்போ அந்த எனாமல் அரிக்கப்படுகிறது. அப்போ பற்களை வந்து சுத்தம் பயன்படுத்த பற்பசையில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காரத்தன்மை வந்து இருக்கும். அது அதிகப்படியான அமிலத்தை என்ன பண்ண நடுநிலை ஆக்கிறோம். ஆனால் பரிசுதேவை அதை தடுத்துருது. அதனால நம்ம பிரஷ் பண்றது. மண்ணின் pH மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிட்ரஸ் பழங்கள் வந்து காரத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். அரிசி வந்து அமிலத்தன்மை கொண்ட மணல்ல மண்ணில், கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்த மண்ணில் வளரக்கூடியதா வந்து இருக்கு அப்படிமுக்கிறோம். ஸோ அது நமக்கு தெரு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படிமுக்கிறோம் வந்து. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இம்பார்ட்டன்ட். கால்சியம் சல்பேட் 3H2 அப்படின்னு வேதியியல் பேர் வந்து கால்சியம் சல்பேட் செஸ்கரைட் அப்படின்னு பார்க்கணும். 3/2 செஸ்கரைட் வந்து ½ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு பார்க்கணும். கால்சியம் சல்பேட் வந்து அது கால்சியம் 2H2 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைஹைட்ரேட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி கால்சியம் சல்பேட் ½ பாரிஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஹெமி ஹைட்ரேட்டிங் கொடுத்துட்டோம். ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எது வந்து செஸ்கே ஹைட்ரேட்டு, டைஹைட்ரேட்டு, ஹெமி ஹைட்ரேட்டு நம்ம பாரிஸ் வந்து கேட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் வந்து சோடியம் குளோரைட் pH மதிப்பு என்னன்னா தோராயமா நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அதனால 7 அப்படின்னு பார்க்குறோம். பொட்டாசியம் நைட்ரேட் அதனுடைய pH மதிப்பும் 7 அப்படிங்கிறோம். அதே மாதிரி சோடியம் கார்பனேட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 11 அப்படிங்கிறோம். இந்த pH மதிப்பு நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதான் நம்ம ஆன்லைனராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறோம். ஜிங்க் குளோரைட் pH மதிப்பு வந்து 6 அப்படிங்கிறோம். ராஜ திரவகம் அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம தங்கத்தை கரைக்கவில்லை. ஏன்னா நீர்த்த அமிலங்களோட தங்கம் வந்து வினைபுரியாது வந்து. அப்போ நமக்கு சரி மிகுந்த அமிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் HNO3 இதோட வினை புரியுது அப்படி பார்க்குறோம். அப்படி வினை புரியும் போது நமக்கு தங்கம் வந்து கரையுது. அப்போ இதனோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 அது ஏபு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3:1 அப்படின்னு ரேஷியோல இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ விகிதம் வந்து HCl வந்து 3 விகிதமும், அதே மாதிரி நமக்கு HNO3 வந்து 1 விகிதமும் இருக்கணும். அப்போ 3 HCl + HNO3 அப்படின்னு பார்க்குறோம். நீரில் கரையும் அப்படின்னா கரையும் கண்டிப்பா. ஏன்னா அமிலங்கள் வந்து நல்லா கரையக்கூடியது. அது வீரியம் மிகுந்த அமிலங்கள் நன்கு கரையக்கூடியது அப்படின்னு தெரியும். ஸோ இதனோட உருகுநிலை அப்படின்னு பார்க்கும்போது -42 டிகிரி செல்சியஸ். அது மாதிரி என்னோட கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட்ஸ். ஆனால் ராஜ திரவம் அப்படின்னும் போது அந்த 3:1 அப்படின்னு ரேஷியோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 யாருன்னா வந்து HCl, ஒரு பங்கு யாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா HNO3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தங்கம், அப்புறம் பிளாட்டினம், அப்புறம் பெல்லாடியம் சொல்லிட்டு உலோகங்களை கரைக்க வல்லது ராஜ திரவம் அப்படிங்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். பொட்டாசியம் சல்பேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உரம் பொட்டாசியம் வந்துச்சுன்னா உரம், வெடி மருந்து, பட்டாசு அப்படின்னு பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். சிமெண்ட் அப்படின்றது ஒரு கனிம கலவை தான் பார்க்கணும். மூலக்கரும் படிகம் இல்ல, கலவையா வந்து இருக்கு. ட்ரை நைட்ரேட் டொலுவின் அப்படின்னா TNT அப்படின்னா வெடிமருந்து அப்படின்னு பார்க்கணும். எங்க பயன்படுத்த ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய வெடிப்பொருளாக இது பயன்படுத்தப்படுகிறது சொல்லிக்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ தான். இதை படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி நீங்க விடையளிச்சலாம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வி நமக்கு முக்கியம். 1.5 மார்க் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்க எத்தனை பேரை வந்து பின்னாடி தள்ளுவீங்க அப்படின்னா ஒரு 600 பேர் பின்னாடி தள்ளுவீங்க. சயின்ஸ் மொத்தமாக நம்ம படிக்கிறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா 5 கொஸ்டின் இருக்கு. அப்ப எத்தனை பேரை நீங்க பின்னுக்கு தள்ளுவீங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேரை பின்னாடி தள்ளி நீங்க என்ன பண்ண முன்னுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னுக்கு போயிட்டு நீங்க முதல்ல போஸ்டிங் எடுக்கிறதுனா சான்சஸ் அதிகம். அது மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸி தான். கஷ்டமான டே ஸ்கூல் டேஸ்ல கஷ்டமா இருக்கும். இப்போ படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். அது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா வெரி வெரி ஈஸி. எது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா நம்ம மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துறோம். அப்படியே புக்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு அதை திருப்பி ரிவிஷன் பண்ணா போதும் அப்படிமுக்கலாம். தேவையில்லாம இது தாண்டி மெட்டீரியல் எதுவுமே நீங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு தான் நஷ்டம். வந்து நமக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இதை படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட் வந்து 4000 பேர் நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்போ போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியாம போறதுக்கான ஒரு காரணமா சயின்ஸே நமக்கு அமைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. மற்ற சப்ஜெக்ட்ல பாத்துக்கலாம் நினைக்காதீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்லயே நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அந்த சப்ஜெக்ட்லயே நம்ம வந்து மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ அப்படி ஒரு இலக்கோட படிக்க வேண்டியதான். நீங்க ஒரே நாள்ல மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. திருப்பி படிங்க கஷ்டமான சப்ஜெக்டை. அப்போ ஒரு 5 ரிவிஷன் 6 ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஈஸி ஆயிடும், மெமரி ஆயிடும். எக்ஸாம்ல கேள்வி கேட்கும்போது சரியா ஆன்சர் பண்ணிடலாம். எனக்கு புரியல
புரியல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது திருப்பி திருப்பி படிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரிஞ்சிடும். அதுல நம்ம எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிடறோம். ரிவிஷன் அப்படின்றது தான் நம்ம இந்த தேர்வுக்கு வெற்றி பெறுவதற்கான வழி அப்படிங்க. அதே நேரத்தில் மாதிரி தேர்வு நம்ம கண்டிப்பா ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்றது ஒரு வாட்டி, டெஸ்ட் போறது ஒரு வாட்டி, ரிவிஷன் பண்றது தான் நீங்க 10 வாட்டி கூட வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து. அதனால நம்ம புத்தகத்தில் வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணினா அப்பயே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல ஆர் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்கன்னா அங்க போயிட்டு இந்த டாபிக்ல ப்ரீவியஸ்ல எப்படிலாம் கேள்வி கேட்டாங்களோ அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல ஏதாவது புதுசா படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ திருப்பி அந்த புத்தகத்தை நம்ம அகாடமியோட புத்தகத்தை நீங்க திருப்பி ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும். அவ்வளவுதான், நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம், சுலபமா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கற பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இன்றைய வகுப்பு இங்க நிறைவு செய்றோம். ஸோ அடுத்த வகுப்புல நம்ம வந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்ற வகுப்புல நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.